கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த ஃபயர் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த ஒரு சந்தோஷம் அடைகிறேன். பாருங்க, நேற்றைய தினத்தில் கொடுக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தை தாமதமாக இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நேற்றைய தினத்தில் சில இடத்துக்கு போய் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து பேசுகிறதாக இருந்தது. அதனால் இந்த ஃபயர் என்ற தலைப்பை இன்றைக்கு உங்கள் நடுவில் நான் பகிர்ந்து பேசலாம் என்று விரும்புகிறேன். நம்ம வாரந்தோறும் டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை, ஃபயர் என்ற தலைப்பை வைத்துக்கொண்டு தேவனுடைய அக்கினி எப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம் பூமி மேல செயல்பட்டது என்று உங்கள் நடுவில் நான் பகிர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக இது எவ்வளவு மாதத்துக்கு போகும், எவ்வளவு வருஷத்துக்கு போகும் என்று தெரியாது. வேதத்தில் எவ்வளவு அக்னிகள் இருக்கிறது, அந்த அக்னிகளுக்கு குறித்தெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு உங்கள் நடுவில் நான் கடந்து பேச போகிறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா முதல் சோதகுமார அழித்த அக்னியை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் எப்படிப்பட்ட தேவனுடைய ரகசியங்கள் இருக்கிறது என்று. மறுபடியும் பார்த்தால் மோசேயுடைய அந்த முள் செடியில வெளிப்பட்ட தேவனுடைய அக்னி எப்படிப்பட்ட அக்னி என்று அதை குறித்து ரொம்ப ஆழமாக நாம் தியானித்தோம். அநேகர் என்னிடத்துல கேட்ட ஒரு காரியம் என்னவென்றால், பாத்தீங்கன்னாக்கா செருப்பு அணியலாமா, அணியக்கூடாதா? மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியும் பாதரட்சைகளை கழட்டி போடு என்று நம் தேவனாகிய கர்த்தர் உரைத்திருந்தார். ஆனா சிலருக்கு சில டவுட்டுகள் உண்டு. டியரோடர் அங்கிளுக்கும் சில டவுட்டுகள் உண்டு. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சில டவுட்கள் உண்டு. அதை பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தருக்காக கால் செய்து நான் சொல்வதை விட இந்த நிகழ்ச்சி மூலியமாக ஒரு நடுவில் நான் கொஞ்ச நேரம் நான் விவரிக்கலாம் என்று விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா செருப்பு அணியலாமா வேண்டாமா என்று வேதம் என்ன சொல்கிறது, அதுக்கு தான் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். வேதம் நமக்கு திட்ட தெளிவாக உரைக்கிறது என்னவென்றால், உன் பாதரட்சைகளை கழட்டி விடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு உரைத்திருக்கிறது. ஆனால் இப்ப இருக்கிற ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், சில ஊழியக்காரர்கள், நான் பெயர்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை, சில ஊழியக்காரர்கள் பாதரட்சைகளை அணிந்து கொண்டு ஸ்டேஜ் மேல அந்த புல்பிட் கிட்ட போய் நின்று கொண்டு என்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து பேசுகிறார்கள். அது தவறா இல்ல தவறு இல்லையா என்று நான் போதிக்கவில்லை உங்களுடைய நடுவில். ஆனா வேதத்தின் பிரகாரம் உன் பாதரட்சைகளை நீ கழட்டி விட்டு நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் பாதரட்சைகளை கழட்டி விட்டு தான் அவங்க அந்த புல்பிட் கிட்ட நிற்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு என்றுதான் நான் சொல்லுவேன், அது தவறு என்றுதான் நான் உரைப்பேன். ஆனால் சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், பாதரட்சைகளை, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பாதரட்சைகளை கழற்றி விட்டு தான் தேவனுடைய அந்த புல்பிட்டு வந்து நின்று தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து பேசுவார்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மோகன் சி லாசரஸ் அங்கல், வில்சன் செல்வகுமார் அங்கல், இப்படிப்பட்ட தேவனுடைய தாசர்கள் அவருடைய பாதரட்சைகளை கழற்றி விட்டு தான் என்ன செய்வார்கள், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து பேசுவார்கள். ஏனென்றால் நம் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு வெளியே எல்லா இடத்திலும் சுத்தி விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது பாதரட்சைகளை வெளியே தான் கழட்டி விட்டு நம்முடைய பெட்ரூமுக்கு, நம்ம வீட்டுக்கு, நம்ம கிச்சனுக்கெல்லாம் நம்ம செல்வோம். அதே பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு பெட்ரூம் வரைக்கும் போயிட்டு அந்த பாதரட்சைகளிலே சாப்பாடு சாப்பிட்டு அந்த பாதரட்சைகளே உறங்க மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, தெரிகிறது நம்ம எல்லா இடத்துக்கு போயிட்டு வந்தோம். சில இடத்துல சில பொருட்கள் நம்ம மிதித்திருப்போம். சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சில இடத்துல நம்ம கால்களை வைத்திருப்போம். நம்முடைய ஷூ என்ற பாதரட்சை ரொம்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சில மிதித்த வாசம், அந்த இடத்துல சில அழுக்குகள் பட்டிருக்கும். அதனால் நம்ம அதை வெளியே கழட்டி வைக்கிறோம். வீட்டுக்குள்ள வரும்பொழுது வீடு என்று அப்படி என்றால் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கும் என்று தேவனுடைய பிள்ளைகள் உணர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, என்னை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு அந்த புல்பிட்டு நிற்க கூடாது என்றுதான் நான் விரும்புகிறேன். சிலர் என்ன செய்கிறார்கள், கிருபை காலம் என்று உரைத்து எல்லாரும் ஸ்டேஜ் மேல ஏறி பாதரட்சைகளோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அதுக்குரிய காரியம், அதுக்குரிய பாத்தீங்கன்னாக்கா அவர் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஃபயர் என்ற தலைப்புல உங்கள் நடுவில் ஒரு அக்னியை குறித்து நான் பகிர்ந்து பேசலாம் என்று விரும்புகிறேன். ஒரு அக்னி, அதாவது மூன்றாவது அக்னிக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 20, 21, 22 3 வசனங்களை நம்ம தொடர்ந்து படிக்கலாம். இப்பொழுது அதுக்குள்ள ஒரு அக்னி இருக்கு. அந்த அக்னியை குறித்து உங்கள் நடுவில் நான் விவரித்து பேசலாம் என்று விரும்புகிறேன். படிக்கலாம். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும்
ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. பாருங்க, அக்னி ஸ்தம்பம், அக்னி என்ற ஒரு தலைப்புல ஆவியானவர் நம் நடுவில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், இது எவ்வளவு மாதம் எவ்வளவு வருஷத்துக்கு இந்த தலைப்பு என்று தெரியாது. இந்த அக்னி என்ற தலைப்புல தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நம் நடுவில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வார்த்தைகள் குறித்த ஆழமான ரகசியங்களை நம் நடுவில் பேசிக் கொண்டிருக்கிறார். இது பிரீச்சிங் அண்ட் டீச்சிங் ரெண்டு பிரீச்சிங் அண்ட் டீச்சிங் ரெண்டு மூலியமாக தொடர்ந்து நான் உங்கள் நடுவில் பேசிக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மூடிக்கொண்டது. தேவச்சனமே, இஸ்ரவேலை அந்த அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் மூடிக்கொண்டது. இரவில அக்னி ஸ்தம்பம் வந்து மூடிக்கொள்ளும், பகலில மேக ஸ்தம்பம் வந்து அந்த ஜனத்தை மூடிக்கொள்ளும். அப்படி இருக்கிற வேலையில நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காரியம். இந்த அக்னி ஸ்தம்பம் ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 மாதம் 2 மாதம் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. வேதம் உரைக்கிறது 40 வருஷங்கள் அந்த அக்னி ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகவில்லை என்று உரைக்கிறது. 40 வருஷம். இது எவ்வளவு பெரிய ஒரு மிராக்கல் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? அக்னி ஸ்தம்பம் இரவில் அந்த ஜனத்தை சேதப்படுத்தாதபடி அக்னி ஸ்தம்பம் பல லட்சம் ஜனங்களை மூடிக்கொண்டது. பாருங்க, இவங்க எகிப்துல இருக்கும் பொழுது, எகிப்துல வந்து 430 வருஷம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த ஜனங்கள். 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல 2 பட்டினங்களை கட்டினார்கள் என்று யாத்திராகம் முதல் அதிகாரம் உரைக்கிறது. 2 பட்டினங்களை கட்டினார்களா இவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், பல லட்சம் ஜனங்கள் 2 பட்டினங்களை கட்டினார்கள். ஆனால் ஆரம்பத்து நாட்கள்ல நான் இப்படிதான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன், இவர்கள் பிரமிடுகளை கட்டினார்கள் என்று. பிரமிடுகளை கட்டவில்லை, 2 பட்டினத்தை கட்டினார்கள். முதல் அதிகாரம், யாத்திராகம் முதல் அதிகாரம் உரைக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள் போவாதற்கு முன்பாகவே பிரமிடுகளை கட்டப்பட்டு இருக்கிறது. கொஞ்சம் தேவனுடைய ஆழத்துல இறங்கி நாங்கள் போய் பார்க்கும் பொழுது நன்றாக ஒரு காரியம், ஆவியானவர் எங்கள் நடுவில் பேசின ஒரு காரியம், வேத ஆராய்ச்சி பிரகாரம் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம். இத பார்க்கிற சில பேருக்கு ஒரு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆச்சரியமா, இது இப்படியா என்று எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அந்த பிரமிடை கட்டும் பொழுது அந்த பிரமிடுக்கு, அதாவது அந்த அஸ்திவாரம் முதல் அந்த பிரமிடு கட்டுவதற்கு 123 பிரமிடுகள் இருக்கிறது இஸ்ரவேல் தேசத்துல. நைல் நதி ஓரமாக கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரமிடுகளும் அவ்வளவு விசேஷித்தது. அப்படி இருக்கும் பொழுது அது வந்து ஒரு கல்லறை, பிரமிடு வந்து ஒரு கல்லறை. ராஜாக்கள் அந்த இடத்துல மறிச்சு போனாலும் அந்த பிரமிடுக்குள்ள அடக்கம் செய்வார்கள். இதுக்கு ஐடியா யாரு கொடுத்தது என்றால், அதாவது இந்த பிரமிடு கட்டுமான பணிக்கு ஐடியா யாரு கொடுத்தது என்றால் யோபு பக்தன் ஐடியா கொடுத்தாராம். வரலாறு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், யோபு பக்தன் தான் அந்த பிரமிடை கட்டுவதற்கு ஐடியா கொடுத்ததாம். பாத்தீங்கன்னாக்கா யோபு, அதுக்கடுத்து மெல்கிசேதேக்கு, அதுக்கடுத்தது மோசேயுடைய மாமனார் எத்ரோ, அதுக்கடுத்தது பீலேயாம், அதுக்கடுத்தது எலியா என்று இவர்கள் ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆண்டவருக்கென்று பாத்தீங்கன்னாக்கா ஒரு கூட்ட ஜனத்தை இஸ்ரவேல் தெரியாததுக்கு முன்பாகவே ஒரு ஆசாரிய கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சேமுடைய வம்சத்துல அபிரகாம் வந்திருக்கிறார். அபிரகாம் வரத்துக்கு முன்பாக அந்த சேமுடைய வம்சத்துல யோபு பக்தன் வந்திருக்கிறார். தேவச்சனமே, இந்த வரலாறு ஆராய்ச்சி சொல்கிறது, இது உண்மையான ஒரு சத்தியம். வரலாறு ஆராய்ச்சி சொல்கிறது, அந்த பிரமிடு கட்டுவதற்கு அதோடைய டிசைனிங், அதோடைய மேப், அதோடைய எல்லாவற்றையும் யோபு பக்தன் தான் அதுக்கு பிளானிங்கை கொடுத்திருக்கிறார். அது கட்டுவதற்கு ஆலோசனையை கொடுத்திருக்கிறார் யோபு பக்தன் தான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் மோசேயை தெரிந்து கொள்ளுகிறார். மீதியான் தேசத்துல மோசேயை தெரிந்து கொண்டவுடனே, அப்போது மீதியான் தேசம், இப்போது அது எகிப்துக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம், அந்த இடத்துல மோசேயுடைய மாமனார் பலிகளை கொடுத்து கொண்டு வந்தார். மோசேயுடைய மாமனார் பலிகளை கொடுத்து கொண்டு வரும் பொழுது நல்லா பாருங்க,
மோசேவுடைய மாமினார் வந்து எப்படின்னாக்கா, எத்ரோ வந்து ஒரு ஆசாரியன் என்று பைபிள் உரைக்கிறது. எத்ரோ வந்து ஒரு ஆசாரியன் என்று பைபிள் உரைக்கிறது. தேவனுடைய பர்வதமாகிய சீனாய் மலையில ஆல்ரெடி மோசே வராத்துக்கு முன்பாகவே இந்த எத்ரோ பலிகளை கொடுத்து கொண்டு வந்தார் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த இடத்திலிருந்து தேவனுடைய மகிமை இயேசுவானவர் வந்து தேவதூதனாராய் முள்செடியில வெளிப்பட்டு மோசேயிடத்துல பேசுகிறார். சிலர் கேட்டிருந்தார்கள், என்ன மொழியில பேசியிருப்பார் என்று சொல்லி. எபிரேயர் மொழியில பேசினாரா, இல்ல ஈஜிப்ட் மொழியில பேசினாரா? இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எந்த மொழியில பேசினார் என்றால் மீதியான் தேசத்து மொழியில தான் இயேசுவானவர் பேசினது. அந்த முள்செடியில வெளிப்பட்டு மீதியான் தேசத்துல தான். ஏனென்றால் 40 வருஷம் பிறந்ததிலிருந்து அவர் 40 வருஷங்கள் அரண்மனைக்குள்ள வாழ்ந்த ஒரு மனுஷன் எகிப்து தேசத்துல. அந்த இடத்துல எகிப்து தேசத்துல 40 வருஷங்கள் அந்த இடத்துல அந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தார், எகிப்து மொழியை பேசிக்கொண்டு. அதுக்கு அடுத்தது 40 வயது முடிந்துட்ட உடனே மீதியான் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிறார். அவர் பேசினது எல்லாமே 40 வருஷங்கள் மீதியான் மொழி. எத்ரோருடைய மொழிதான் மீதியான் மொழி. அந்த மொழியை தான் அந்த அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய பாத்தீங்கன்னாக்கா எல்லா ஜனங்களும், அவர் வாசம் செய்த எல்லா ஜனங்களும் அந்த மொழியை தான் பேசி இருக்கிறார்கள். அதனால் மோசே அந்த மொழியை தான் மீதியான் தேசத்துல பேசி இருந்தது. இயேசுவானவர் அந்த முள்செடியில வெளிப்பட்டு எந்த மொழியில பேசினார் என்றால் எபிரேயர் மொழியில் அல்ல, மீதியான் மொழியில பேசினார் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படி இருக்கும் பொழுது நன்றா பாருங்க, என் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நான் விடுதலை ஆக்குவேன் என்று ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டு மோசே மூலியமாக பல லட்சம் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். அந்த இடத்துல அற்புதங்கள், அந்த இடத்துல அடையாளங்களை செய்து தேவன் விடுதலை ஆக்கினார். அடுத்த வாரம் ஃபயர் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னாக்கா அங்கு உள்ள தெய்வங்களை குறித்து நான் உங்கள் நடுவில் பேச போகிறேன். எகிப்தில் என்னென்ன தெய்வங்கள் இருந்தது என்று கொஞ்சம் நான் உங்களுக்கு டச் பண்ணி பேச போகிறேன். ஏன் தேவன் 10 வாதைகளால் எகிப்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த ரகசியங்களை அடுத்த வாரம் உங்கள் நடுவில் நான் பகிர்ந்து பேச போகிறேன். அப்படி இருக்கும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனத்தை அற்புதங்கள் அடையாளங்களை காண்பித்து நம் தேவனாகிய கர்த்தர் விடுதலை ஆக்கினார். எப்படி விடுதலை ஆக்கினார்? 70 பேர் வந்து சேர்ந்தார்கள். கானான் தேசத்திலிருந்து 70 பேர் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு 2 பிள்ளைகள், தன் மனைவி 4 பேர் அந்த எகிப்துக்குள்ளவே இருந்தார்கள். எங்க வந்து இவர்கள் வாசம் செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 11வது வசனம் உரைக்கிறது. பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமாசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினார். ரமாசேஸ் என்ற ஒரு நாட்டிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவர்கள் என்ன செய்தாராம்? குடியேற்றினார். இங்க வந்து நீங்க வாசம் செய்யுங்க. அது நல்ல ஒரு தேசமாக இருந்ததாம் தேவனுடைய பிள்ளைகளே. எந்த தேசம்? ரமாசேஸ் என்ற தேசம் நல்ல ஒரு தேசமாக இருந்ததாம். செழிப்பும் நல்ல நல்ல அருமையான ஒரு தேசத்தை நம் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பு மூலமாக 70 பேரை கானானிலிருந்து வர வைத்து அந்த 70 பேர் அந்த இடத்துல தங்கி அவர்கள் பழகி பெருகினார்கள். பழகி பெருகி பல லட்சம் ஜனங்களாய் மாறினார்கள். வேதம் உரைக்கிறது. பாத்தீங்கன்னாக்கா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க கொஞ்சம். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர
6 லட்சம் புருஷர்களாய் இருந்தார்கள். புருஷர்கள் 6 லட்சம் பேர் இருந்தார்களாம். பிள்ளைகள் குழந்தைகள் எவ்வளோ பேர் இருந்திருப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆரம்பத்தில் அந்த ரமசேசுக்கு எவ்வளவு பேர் போனார்கள் என்றால் 70 பேர் போய் அந்த இடத்துல வாசம் செய்தார்கள். அந்த இடத்திலிருந்து பல லட்சம் ஜனங்கள் விடுதலை ஆகிறார்கள். ஒரு தேசம் முழுவதும் பல லட்சம் ஜனங்கள் விடுதலை ஆகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க ஆண்டவர் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களை ரமசேசிலிருந்து விடுதலை ஆக்கினவுடனே அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண்பித்து, நானே ஜீவனுள்ள தேவன், என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தன்னை வெளிப்படுத்தி மகிமையாக தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின உடனே தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்தை விட்டு அந்த எகிப்து தேசம் என்ற அந்த எல்லையை விட்டு இவர்கள் கடந்து வருகிறார்கள். பல லட்சம் 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 ஜனங்கள் கடந்து வந்தவுடனே என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு எப்படி மாறினார் என்றால், யாத்திராகமம் 13 அதிகாரம் 21வது வசனம் உரைக்கிறது, அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பாருங்க, இரவில அவர்களை வழிநடத்தும் ஒரு அக்னி ஸ்தம்பம் அவர்களை மூடிக்கொண்டதாம். பகலில அவர்களை வழிநடத்த ஒரு மேக ஸ்தம்பம் அவர்களை மூடிக்கொண்டதாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் மேக ஸ்தம்பம் வர வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், அந்த இடம் பாலைவனம் நிறைந்த ஒரு வனாந்தரமான ஒரு இடமாக இருந்தது. பகல் உஷ்ண வேலை. என் பிள்ளைகள் இந்த உஷ்ணத்தை சகிக்க முடியாது. ஒரு நாள் 2 நாள் இல்ல, தேவனுடைய மேகஸ்தம்பம் அந்த ஜனங்களை மூடினது. 40 ஆண்டுகள் 40 வருஷம் நம் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனத்தை மேகஸ்தம்பத்தினால் பகலில ஒரு மேகம் அவர்களை நிழலிட்டு மூடிக்கொண்டது. பாத்தீங்கன்னாக்கா, வெயில் காலம் வந்துவிட்டால் கொஞ்ச நேரம் கூட ஃபேன் இல்லாம நம்ம இருக்க முடியாது. வெயில கொஞ்ச நேரம் கூட நம்ம வெளியே சுத்த முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வனாந்திரம், அந்த வனாந்திரத்துல பல லட்சம் மக்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க பிரயாணப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். நடக்கும் பொழுது என் பிள்ளைகள் இந்த வெயில்ல சேதமாக கூடாது என்று அவர் என்ன செய்தார் என்றால், அந்த வெயிலை மேகத்தினால், அவருடைய மேகத்தினால் தன்னுடைய ஜனத்தை மூடிக்கொண்டார். மேக ஸ்தம்பம் வந்து அந்த ஜனத்தை மூடிக்கொண்டது. நம்ம நினைக்கிறோம் ஸ்தம்பம் என்றால் ஒரு பில்லர், ஒரு தூணை போல அல்ல. கூடாரம் எப்படி ஒரு மனுஷனை மூடிக்கொள்ளுகிறதோ, நிழலிட்டு காக்கிறதோ, அது போல நம் தேவனாகிய கர்த்தர் கூடாரம் போல ஒரு மேக ஸ்தம்பத்தினால் நிழலிட்டு அவர்களை பாதுகாத்துக் கொண்டார். அது மாத்திரமில்லாமல், ஏன் பகலில மேகஸ்தம்பம் வந்து மூடினது என்றால், வனாந்திரம் என் ஜனத்தை சேதப்படுத்தக்கூடாது. இந்த வெயில் உஷ்ணம், இந்த வெயில் உஷ்ணம் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, சர்மத்துல சில வியாதிகள் உஷ்ணத்தினால் வரலாம். சில சிந்தனை குழப்பங்கள், அதாவது உன்னுடைய சிந்தனைக்குள்ள சில குழப்பங்கள் வந்தா, அந்த உஷ்ணத்திலேயே நீ காலில் இருந்து இரவு வரைக்கும், சாயங்காலம் வரைக்கும் அந்த உஷ்ணத்திலே இருந்தால் உன்னுடைய மூளை குழம்பிவிடும், ரத்த நாளங்கள் வேறுபட்டுவிடும், ரத்தங்களில் சில அணுக்கள் வேறுபட்டுவிடும். இந்த சரீரம் தோல் வியாதிகள் வந்து உன்னையே அந்த வனாந்திரத்தில் அழித்துவிடும். அதனால்தான் நம் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் என்றால், மேக ஸ்தம்பத்தினால வந்து அந்த ஜனத்தை பகலில் மூடிக்கொண்டார். என்னுடைய பிள்ளைகளே, ஆனால் இரவு ஒரு அக்னி ஸ்தம்பம் வந்து
அந்த ஜனத்தை முழுமையாக மூடிக்கொண்டது. பல லட்சம் ஜனங்கள். அதான் சொன்னேன், பிள்ளைகளை தவிர புருஷர்களே எவ்வளவு பேரும் 6 லட்சம் ஜனங்களாய் இருந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நல்லா பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் ரமாசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுத்தோவுக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகளை தவிர 6 லட்சம் புருஷர்களாய் இருந்தார்கள். பிள்ளைகள் எல்லாம் கணக்கு வச்ச உனக்கு எவ்வளவு லட்சம் என்று தெரியாது, குழந்தைகள் எல்லாம் கணக்கு வச்ச இனி எவ்வளவு லட்சம் என்று தெரியாது. தேவச்சனமே, பல லட்சம் ஜனங்களை ஆண்டவர் எப்படி மூடிக்கொண்டார்? அவருடைய அக்னி ஸ்தம்பம் இரவில் வந்து மூடிக்கொண்டது. இரவில் ஒரு புழு பூச்சி என் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது. நானே அக்னியாக என் பிள்ளைகளுக்கு இந்த வனாந்திரத்துல இரவில் ஒரு வெளிச்சமாக நான் மாறப் போகிறேன். ஒரு வெளிச்சமாக மாறினார். ஆண்டவர் ஆதியில சிருஷ்டிக்கும் பொழுது தேவன் என்ன செய்தார் என்றால், முதலாவது ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கினார். இந்த தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தால், இன்றைக்கு அவரை தேடுகிற ஜனங்கள், அன்றைக்கு 430 வருஷம் அடிமைத்தனத்தில் அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எகிப்து என்பது ஒரு பாவம், அக்கிரமம், அநியாயம் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. அந்த இடம் விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று அந்த இடத்துல வெளிப்பட்டு மோசே மூலமாக எகிப்தை ஆண்டவர் அங்கு உள்ள தெய்வங்களை நிர்மூலமாக்கி போட்டார். அதுதான் அந்த 10 வாதைகள். அங்குள்ள தெய்வங்கள் தான் அந்த 10 வாதைகள். தேவனுடைய பிள்ளைகளே, நானே ஜீவனுள்ள தேவன் என்று காண்பித்தார். இந்த அசுத்த இடத்தை விட்டுவிட்டு பரிசுத்தமான இடத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள், பாலும் தேடி ஓடுகிற கானானுக்குள்ள பிரவேசிக்கிற ஜனங்கள், பல லட்சம் ஜனங்களை ஆண்டவருடைய அக்னிக்குள்ள மூடி மறைத்துக் கொண்டார். இரவில் எந்த சேதமும் என் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது என்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ சனமே, நீ எகிப்து என்ற அடிமைத்தனத்துக்குள்ள விக்கிரக என்ற ஆராதனை நிறைந்த ஒரு இடத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே அந்த அடிமைத்தனத்தை இஸ்ரவேல் அந்த அடிமைத்தனத்து இடத்தை எகிப்தை நீ விட்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த பரலோகத்தை நோக்கி நீ பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற வேளையில எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு வனாந்திரத்தில் இரவில் அக்னி சமமாய் இறங்கி வந்தாரோ, அப்பண்ணமாகவே நீ பரலோகம் என்ற கானானை சுகந்தரிக்க நடந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கலாம். ஒரு வனாந்திரமான ஒரு பாதையில நீ நடக்கலாம். தேவச்சனமே, கற்கள், முட்கள், பள்ளங்கள், மேடுகள், பள்ளத்தாக்குகள், எந்த இடத்துல எந்த மிருகங்கள் வரும் என்று நீ அறியாமல் இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேலை, பல லட்சம் ஜனங்களை, ஒரு தேசத்தை எப்படி மூடி மறைத்தாரோ அப்படி அக்னிக்குள்ள இன்றைக்கு அவருக்காக நீ பாலும் தேனும் ஓடுகிற அந்த விசாலமான தேசத்தை சுகந்தரிக்க இன்றைக்கு வனாந்திர பாதையில நீ வாழ்ந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னையும் அப்படி அக்னிக்குள்ள மூடி மறைக்க வல்லவராக இருக்கிறார். தேவச்சனமே, அப்படி அக்னி 40 வருஷம் நான் வனாந்திரத்தில் விட்டு விலகவில்லை. 40 வருஷம் நீ அவருடைய வருகை வரைக்கும் நீ அவருக்காக வனாந்திர பாதையில் நீ ஓடிக்கொண்டிருந்தால், நீ அவருக்காக வனாந்திர பாதையில் நீ நடந்து கொண்டிருந்தால், அந்த அக்கினி ஸ்தம்பம் உன்னை விட்டு விலகாத ஒரு காலத்துக்கும். வனாந்திரம் எதை காக்கும்? செழிப்பை காண்பிக்காது. வனாந்திரம் எதை காக்கும்? ஒரு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மகிமையை காண்பிக்காது. வனாந்திரம் எதை காக்கும்? காய்ந்து போன இடங்கள், கற்களும் முட்களும் பள்ளங்களும் தீந்து போன ஒரு இடத்தை தான் அந்த வனாந்திரம் காண்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில வனாந்திரம் போல அநேக துன்பங்கள் சூழ்ந்து கொள்ளலாம். உன்னுடைய வாழ்க்கையில வனாந்திரம் போல அநேக முட்கள் சூழ்ந்து கொள்ளலாம். உன்னுடைய வாழ்க்கையில வனாந்திரம் போல அநேக ஜாதிகள், ஜனங்கள் உனக்கு விரோதமாக எழும்பலாம். அநேக துன்பங்கள், கண்ணீர்கள் வனாந்தரத்தில் இருக்கிற முட்களை போல உனக்கு விரோதமாக எழும்பலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர்
பகலில மேகஸ்தம்பமாய் வந்து மூடிக்கொண்டார். இரவுல எந்த புழு பூச்சிகள் பாம்பு மிருகங்கள் வந்து சேதப்படுத்தக் கூடாது என்று அக்னியால் அந்த ஜனத்தை மூடி மறைத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்காக வனாந்தர பாதையில ஓடிக்கொண்டிருந்தால், துன்பங்கள், கண்ணீர்கள், வியாகுலங்கள், பிரச்சனைக்குள்ள நீ சிக்கிக் கொண்டிருந்தால், ஆண்டவருடைய அக்னி இருக்கிறது உன்னை சூழ்ந்து, ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது உன்னை சூழ்ந்து. நீ ஒன்றுத்துக்கும் பயப்படாதே, ஒன்றுத்துக்கு கவலைப்படாதே. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை சூழ்ந்திருக்கிற எல்லா அசுத்த என்கிற குப்பைகளையும் அவருடைய அக்னி சுட்டெரித்து உன்னை பாதுகாக்கும். உன்னை சூழ்ந்திருக்கிற எல்லா அசுத்த கிரியைகளையும், உன்னை சூழ்ந்திருக்கிற எல்லா கட்டுகள் மந்திரத்தையும் அவருடைய அக்னி சுட்டெரிக்க வல்லதாக இருக்கிறது. தேவச்சானமே, அக்னியை போட வந்தேன், அது இப்போதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார் அல்லவா? நீ வனாந்திர பாதையில நடக்கும் பொழுது உன் கரத்தை பிடித்து உன்னை அக்னிக்குள்ள மூடி மறைத்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்றத்துக்கும் கவலைப்படாதே. ஐயோ, என் ஊழியம் இப்படி இருக்கிறதே, இன்னும் என்னுடைய ஊழியம் இன்னும் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தவில்லையே என்று யோசிக்காதே. உன்னை ஆண்டவர் அக்னி மூலியமாக மாற்றி மாற்றி அநேக ஜாதிக்கு, அநேக ஜனத்துக்கு உன்னை கொண்டு ஒரு அக்னி ஜோலைகளாக அவர் மாற்றதான் இந்த வனாந்திர பாதையை ஆண்டவர் உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, வனாந்திர பாதையிலிருந்து ஒரு செழிப்பான ஒரு இடத்தை சொந்தமாக்க போகிறோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது சில வனாந்திர பாதைகளை நாம் கடந்துதான் வர வேண்டும். கடந்து வருவதற்கு அவருடைய அக்னி ஸ்தம்பம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அக்னி ஸ்தம்பம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஒருபோதும் கலங்கி போகாதீங்க, ஒருபோதும் கண்ணீர் விடாதீங்க. வனாந்திர பாதையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று வந்த வனாந்திர பாதையை கடந்து செழிப்பான ஒரு தேசத்தை சுதந்தரிக்கதான் உனக்கு அந்த வனாந்திர பாதை ஆண்டவர் நியமித்துக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வனாந்திர பாதையில் ஆண்டவர் உன்னை கைவிடவில்லை. அக்னி மூலியமாக உன்னை சூழ்ந்து பாலையும் இறக்கியிருக்கிறார் நம் தேவனாகிய கர்த்தர். இந்த ஃபயர் மூலியமாக ஆண்டவர் நம்மிடத்துல பேசின ஒரு வார்த்தை இதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அக்னி பல லட்சம் ஜனங்களை மூடி மறைத்தது. இன்றைக்கு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் அவர் மூடி மறைக்க அக்னிக்குள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எங்களோடு இந்த வேளையில நீங்கள் முழங்கால் படிட்டோ இல்லை உங்களுடைய கண்களை மூடி எந்த இடத்துல இருந்தாலும் என்னையும் என் குடும்பத்தில் அக்னிக்குள்ள மூடி மறைங்கானவரேன்னு சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் மூடி மறைக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு எல்லார் கண்களை மூடியும் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்க நல்ல பரலோகத்தின் தகப்பனே, அக்னி என்ற தலைப்பில் எங்கள் நடுவில் ராஜா, உம்முடைய அக்னி உள்ள வார்த்தை கொண்டு எங்கள் நடுவில் பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஐயா. நாங்கள் உமக்காக சில வனாந்திர பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். துன்பம், கண்ணீர், பிரச்சனை, போராட்டங்கள் ராஜா, எது வந்தாலும் ஒரு காலத்துக்கு நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் தகப்பனே. உலகத்தை ஜெயித்தவர் எங்களோடு இருக்கையில் எங்களுக்கு என்ன கவலை உண்டு தகப்பனே. பல லட்சம் ஜனங்களை பாதுகாத்தவர் எங்களையும் என் குடும்பத்தையும் தகப்பனை பாதுகாக்காமல் நீர் விட்டு விடுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாப்பாமல் விட்டு விடுகிறோ தகப்பனே. இல்ல ராஜா தகப்பனே, உம்முடைய அக்னி ஸ்தம்பத்தினாலோ அதுக்கு மேலாக உம்முடைய தகப்பனே அக்னி 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 ஸ்தம்பத்துக்குள்ள ராஜா ஒவ்வொருத்தையும் மூடி மறைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஐயா. நீரே இந்த வெள்ள அக்னியா இறங்கி வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தர் மூலியமாக அக்னி மூலியம் வார்த்தையினால தகப்பனே நீங்க வெளிப்பட்டு பேசின காரியங்களுக்காக நமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொருத்தர் அக்னி ஜோலைகளாக மாற்றிக் கொடுங்க, ஒவ்வொருத்தர் அக்னி ஜோலைகளாக மாற்றிக் கொடுங்க, ஒவ்வொருத்தர் அக்னி ஜோலைகளாக மாற்றிக் கொடுங்க ராஜா. கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.